சிவனே சிவனே மூன்றாம் கண் விழித்து கடல் கொடுமுடி மேல் தபோவனமே நீலக்கண்டனே நிலவு சூடினவனே பாவம் போக்கி உய வந்தாயே நடமாடும் மரம் சடையில் நதி பாய்கிற சிவனே ஆனந்தமணி பொருந்திய உரு ஆனந்த ஆனந்த சிவனே மூன்று உலகையும் ஆண்ட இறைவனே நான் உன் பக்தன் என்று ஏற்றுக்கொள்ள சிவக்கதிர் வீசும் முன் நின்று சிவ சிவ என்று பாடுகிறேனே பரம்பொருளே நீ எங்கும் நிறைந்து இருப்பாய் வானிலும் மண்ணிலும் கடலிலும் நீ இருந்திருப்பாயோ நம சிவாய என்ற மந்திரம் உச்சரிக்கும் போது உன் சக்தி தெரிகிறது உன் பெயர் ஜெபிக்கும் போது மனமே தெய்வமாகி விடுகிறது கடைசி நம்பிக்கை ஆராட்சரம் என்ற மூல மந்திரம் சொல்லும் போது இந்த உலக பிணை விடுவிக்கப்பட்டு மோட்சம் கிடைக்கிறது உன் அருள் இல்லாமல் ஒரு புழு பூச்சிக்கும் எழுந்து நிற்க முடியாது உன் கடாட்சமில் இல்லாமல் சிரஞ்சீவிகளும் உயிர் தாங்கி நிற்க இயலாது உமாதேவி உன் அர்த்த சக்தியாக இருந்து உன் பக்கத்தில் இருக்கிறாள் கனக திரிபுரா சுந்தரி நீ அனுக்கிரக செய்த விஷ்ணு மாயை தெய்வம் ஆனால் கணேசன் உன் புத்திரன் குமாரசுவாமி உன் இரண்டாம் புத்திரன் இவர்கள் உலக செயல்களை செய்ய வல்ல சக்தியுள்ளவர்கள் நந்தீஸ்வரன் உன் பரம பக்பன் பஞ்சமுகர் உன் அருவ உருவஸ்வரூபம் சொக்கர் உன் பக்தி யோகத்தின் அவதாரம் ராவணன் உன் பக்பனாக இருந்தாலும் கர்மசி பொல்லாத முடிவுக்கு வந்து விட்டான் இந்த ஸ்ருதிகள் உன் மகத்தையே பறைசாற்றுகிறது சைவ சிந்தாந்தம் என்ற ஞான வெளியில் உன் திருப்பெருளை பற்றி சொல்லப்பட்டது 11 சைவ சித்தாந்திகள் உன் மகத்தையை எழுதினார்களாக்கம் இருப்பு நிரோத திரோத அனுக்கிரகம் என்ற 5 கிரியைகளையும் நீ செய்கிறாய் சோமாந்தர் சோமேஸ்வரர் என்ற மகாவீரர்கள் உன் போதையை பிரசாரம் செய்தார்கள் கைலாய மலையில் நீ பரமவாசம் செய்து கொண்டு அங்கு நீ ஆனந்தாய் நிறுத்தம் செய்கிறாய் சடையில் பங்க சந்திரன் இருக்கிறான் நீலகண்டம் வெளிப்பட்டு அழகு பொலிக்கிறது திரிபுராந்தக யுத்தத்தில் உன் சரமாளும் சக்தி கண்டு தேவர்கள் உன் புகழ் சொல்லலாய் சங்கரா சங்கர சங்கர மகாசிவனே விஷ்ணு உன் சக்தியை பெற்றவன் பிரம்மா உன் அனுக்கிரகத்தை பெற்றவன் தேவர்களும் அசுரர்களும் உன் ஐஸ்வர்யத்தின் விளையாட்டு உன் ஆணையில் இவ்வுலக சக்கரம் சுழற்றுகிறது உன் கடாட்சத்தால் சூரியன் சுடுகிறான் சந்திரன் குளிர்விப்பிக்கிறான் நட்சத்திரங்கள் ஒளிப்புரளும் அலங்காரமாய் அழகு பொலிக்கின்றன உனக்கு சாஷ்டாங்கம் பிரணாமம் செய்யும் போது உனக்கு ஓம் நம சிவாய என்ற மந்திரம் சொல்லும் போது உனக்கு ருத்ர ஜபம் செய்யும் போது இந்த சரசரமாயிருக்கிற உலக பந்தம் விடுவிக்கப்பட்டு அக்ஷய பதம் என்ற முக்தி பயன் கிடைக்கிறது அனந்த ஆனந்தமே உன் சொரூபம் தாரக பிரம்ம நாமம் அப்பறையும் உன் அனுக்கிரக உபாசனையினால் உயலாம் ஈசான சதுரஸ்ரம் உன் ஆலயமாயிருந்து நடு சிவலிங்கம் உன் பிரதிகமாய் நின்று உமையும் சிவனும் உபாசனைக்கு உந்தனர் சிவனே சிவனே என்று கூப்பிடும் போது உனக்குள் உயிர் கரைந்து போய் போக மூலாய் ஒன்றே பெற்றான் இனி பிறவியனும் சாவு நோய்க்கு உள்ளாய் போகாது சிவபதம் நித்திய ஆனந்தம் நிறைந்த பரமபதம் கிடைக்கிறது அங்கு நீ
வாசகர்களையும் வரவேற்று கொண்டு ஆனந்த ரசனமாய் அழைத்து வைத்தாய். அங்கு பாவமில்லை, ரோகமில்லை, சோகமில்லை, சூறாவளி இல்லை, வெப்பம் குளிர்ப்பு இல்லை, வயது முளிர்ப்பு இல்லை, சாப இல்லை என்றான். சிவ சிவால் என்று வாலயமாய் நிற்கிறது சிவக்கதிர் வீசும் முன்னெற்று சிவனை சிவனே. சிவ சிவ என்று நித்திய பாடுகிறேமே சிவனே வாமானெந்திரிக்கினாய் வாம். சுகல உயிர் குனின் வாழ்கிற்கு உத்தும சாய இல்லை வா. சிவனே சிவனே மூன்றாம் கண் விழித்து கடல் கொடுமுடி மேல் தபோவனமே. நீலக்கண்டனே நிலவு சூடினவனே பாவம் போக்கி உய வந்தாயே. நடமாடும் மரன் சடையில் நதி பாய்கிற சிவனே. ஆனந்தமணி பொருந்திய உரு ஆனந்த ஆனந்த சிவனே. மூன்று உலகையும் ஆண்ட இறைவனே நான் உன் பக்தன் என்று ஏற்றுக்கொள்ள சிவக்கதிர் வீசும் முன் நின்று சிவ சிவ என்று பாடுகிறேனே. பரம்பொருளே நீ எங்கும் நிறைந்து இருப்பாய், வானிலும் மண்ணிலும் கடலிலும் நீ இருந்திருப்பாயோ. நம சிவாய என்ற மந்திரம் உச்சரிக்கும் போது உன் சக்தி தெரிகிறது. உன் பெயர் ஜெபிக்கும் போது மனமே தெய்வமாகி விடுகிறது. கடைசி நம்பிக்கை ஆராட்சரம் என்ற மூல மந்திரம் சொல்லும் போது இந்த உலக பிணை விடுவிக்கப்பட்டு மோட்சம் கிடைக்கிறது. உன் அருள் இல்லாமல் ஒரு புழு பூச்சிக்கும் எழுந்து நிற்க முடியாது. உன் கடாட்சமில் இல்லாமல் சிரஞ்சீவிகளும் உயிர் தாங்கி நிற்க இயலாது. உமாதேவி உன் அர்த்த சக்தியாக இருந்து உன் பக்கத்தில் இருக்கிறாள். கனக திரிபுரா சுந்தரி நீ அனுக்கிரக செய்த விஷ்ணு மாயை தெய்வம். ஆனால் கணேசன் உன் புத்திரன் குமார சுவாமி உன் இரண்டாம் புத்திரன். இவர்கள் உலக செயல்களை செய்ய வல்ல சக்தியுள்ளவர்கள். நந்தீஸ்வரன் உன் பரம பக்பன். பஞ்சமுகர் உன் அருவ உருவஸ்வரூபம். சொக்கர் உன் பக்தி யோகத்தின் அவதாரம். ராவணன் உன் பக்பனாக இருந்தாலும் கர்மசி பொல்லாத முடிவுக்கு வந்து விட்டான். இந்த ஸ்ருதிகள் உன் மகத்தையே பறைசாற்றுகிறது. சைவ சிந்தாந்தம் என்ற ஞான வெளியில் உன் திருப்பெருளை பற்றி சொல்லப்பட்டது. 11 சைவ சித்தாந்திகள் உன் மகத்தையை எழுதினார்களாக்கம். இருப்பு நிரோத திரோத அனுக்கிரகம் என்ற 5 கிரியைகளையும் நீ செய்கிறாய். சோமாந்தர் சோமேஸ்வரர் என்ற மகாவீரர்கள் உன் போதையை பிரசாரம் செய்தார்கள். கைலாய மலையில் நீ பரமவாசம் செய்து கொண்டு அங்கு நீ ஆனந்தாய் நிறுத்தம் செய்கிறாய். சடையில் பங்க சந்திரன் இருக்கிறான். நீலகண்டம் வெளிப்பட்டு அழகு பொலிக்கிறது. திரிபுராந்தக யுத்தத்தில் உன் சரமாளும் சக்தி கண்டு தேவர்கள் உன் புகழ் சொல்லலாய். சங்கரா சங்கர சங்கர மகாசிவனே விஷ்ணு உன் சக்தியை பெற்றவன். பிரம்மா உன் அனுக்கிரகத்தை பெற்றவன். தேவர்களும் அசுரர்களும் உன் ஐஸ்வர்யத்தின் விளையாட்டு. உன் ஆணையில் இவ்வுலக சக்கரம் சுழற்றுகிறது. உன் கடாட்சத்தால் சூரியன் சுடுகிறான். சந்திரன் குளிர்விப்பிக்கிறான். நட்சத்திரங்கள் ஒளிப்புரளும் அலங்காரமாய் அழகு பொலிக்கின்றன. உனக்கு சாஷ்டாங்கம் பிரணாமம் செய்யும் போது உனக்கு ஓம் நம
நம சிவாய என்ற மந்திரம் சொல்லும் போது, உனக்கு ருத்ர ஜபம் செய்யும் போது, இந்த சராசரமாயிருக்கிற உலக பந்தம் விடுவிக்கப்பட்டு அக்ஷய பதம் என்ற முக்தி பயன் கிடைக்கிறது. அனந்த ஆனந்தமே உன் சொரூபம், தாரக பிரம்ம நாமம் அப்பறையும் உன் அனுக்கிரக உபாசனையினால் உயலாம் ஈசான சதுரஸ்ரம் உன் ஆலயமாயிருந்து. நடு சிவலிங்கம் உன் பிரதிகமாய் நின்று உமையும் சிவனும் உபாசனைக்கு உந்தனர். சிவனே சிவனே என்று கூப்பிடும் போது, உனக்குள் உயிர் கரைந்து போய் போக மூலாய் ஒன்றே பெற்றான். இனி பிறவியனும் சாவு நோய்க்கு உள்ளாய் போகாது. சிவபதம் நித்திய ஆனந்தம் நிறைந்த பரமபதம் கிடைகிறது. அங்கு நீ எல்லா உபாசகர்களையும் வரவேற்றுக் கொண்டு ஆனந்த ரசனமாய் அழைத்து வைத்தாய். அங்கு பாவமில்லை, ரோகமில்லை, சோகமில்லை, சூறாவளி இல்லை, வெப்பம் குளிர்ப்பு இல்லை, வயது முளிர்ப்பு இல்லை, சாப இல்லை என்றான். சிவ சிவால் என்று வாலயமாய் நிற்கிறது. சிவக்கதிர் வீசும் முன்னெற்று சிவனை சிவனே சிவ சிவ என்று நித்திய பாடுகிறேன்.